இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கம். உங்க எல்லார்கிட்டையும் ஃபங்க்ஷன் இருக்கு வாங்கன்னு தான் சொன்னேன். என்ன ஃபங்க்ஷன்னு சொல்லல, அதை நேர்ல சொல்றது தான் முறை. சின்ன வயசுலயே என் குழந்தை இறந்துருச்சுன்னு நினைச்சேன். அவ இறக்கல, உயிரோடு தான் இருக்கிறான்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு தெரிஞ்சது. ஆனா அவ எங்க இருக்கா, எப்படி இருக்கான்னு எனக்கு தெரியாம இருந்துச்சு. 2 நாளைக்கு முன்னாடி என் பொண்ணு எனக்கு கிடைச்சிட்டா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவ யார் வீட்டு மருமகன்னு தெரிஞ்சதுன்னா நீங்க இன்னும் சந்தோஷப்படுவீங்க. அண்ணே, பொண்ணு மாப்பிள்ளை கூட்டிக்கிட்டு அப்படியே சம்பந்தி குடும்பத்தையும் அழைச்சிட்டு வாங்க. சரிம்மா. ராஜேஸ்வரி எப்படிப்பட்ட பிசினஸ் உமன்னு, சொசைட்டில எவ்வளவு நல்ல பேர் இருக்குன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா தான் மகனுக்கு ஒரு சாதாரண குடும்ப பொண்ணை கட்டி வைக்கணும்னு ராஜேஸ்வரி ஆசைப்பட்ட விஷயம் உங்களுக்கு தெரியாது. அப்படி தேடித்தான் என் பொண்ண அவங்க மருமகளை ஆக்கிக்கிட்டாங்க. மருமகளை தான் மகளா பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப மரியாதையா நடத்தினாங்க. வாழ்க்கையில அவளுக்கு தெரியாத எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. கார்த்திக், என்னாச்சு? ஏன் மோதிரத்தை வாங்க தயங்குன? எனக்கு பிடிக்கலம்மா. வாழ்க்கையில நமக்கு பிடிக்காட்டியும் மத்தவங்களுக்காக சில விஷயங்களை செய்யணும். மத்தவங்க சந்தோஷத்தை பார்த்தோன்னா நம்ம சந்தோஷம் போயிடுமா? என்ன ஆச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரியா பேசுற? எந்த பிரச்சனையா இருந்தாலும் எனக்காக கொஞ்சம் அமைதியா இரு. எல்லாம் சரியாயிடும். சரியாகணும். வானதி, மாப்பிள்ளைக்கு ஊட்டி விடுமா.
அண்ணே, அன்னைக்கு ஊட்டி விடு. அம்மா ஆ, முதல்ல உன் அத்தைக்கு ஊட்டு. வாங்க சாப்பிடலாம். இந்தாங்க குட்டி, சாப்பிடுங்க. தேங்க்யூ. வெல்கம். என்னோட அழைப்பு ஏற்று நீங்க எல்லாரும் இங்க வந்ததுக்கு உங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் டின்னர் அரேஞ்ச் பண்ணிருக்கு. நீங்க எல்லாரும் சாப்பிட்டு தான் போகணும். ஆண்டி இந்தாங்க ஆண்டி. யார் இத கொடுத்தா? அந்த பாட்டி கொடுத்தாங்க. பாட்டியா? எங்க? பாட்டி இங்கதான் இருந்தாங்க. வணக்கம் ராஜேஸ்வரி. ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தோட நிறைஞ்ச மனசோட நான் மலேசியா கிளம்புறேன். என் மக வானதி அற்புதமான மனுஷியாவும் உன் வீட்டு மருமகளாவும் இருக்காங்கிற சந்தோஷத்தோட நான் கிளம்புறேன். சந்தோஷமான இந்த நேரத்துல பிரிஞ்சு போகணுங்கிற முடிவை வானதியோட சந்தோஷத்துக்காக தான் எடுத்தேன். ஒரு அம்மா மாதிரி நீ வானதியை பார்த்துக்கும் போது நானும் அங்க இருக்கிறது உனக்கும் வானதிக்கும் குறுக்க நான் நிக்கிற மாதிரி இருக்கும். வானதி, உன்னையும் கடவுளையும் நினைக்கிறது மட்டும்தான் இனி இந்த அம்மாவோட வேலை. நீ சந்தோஷமா இருப்ப. ராஜேஸ்வரி உன் கூட இருக்கா. நான் போயிட்டு வரேன்.